இவங்க வந்து ஜோங்க, எங்க வீட்டு சீமாட்டி. இவங்க 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். 5 வருஷமா பண்றீங்க? ஆமா. எல்லாமே சேர்ந்து தான் இது பண்றோம். வந்து எக்ஸ்ட்ரீம் பஞ்சுங்க. நோஸே பாருங்க, இவங்க நோஸே இருக்காதுங்க. உள்ள போயிருக்கலையா? பேர் வந்து பார்த்துங்க. அவங்களோட கிட்ட இருந்து 3 என் கையில இருக்குங்க. இந்த ஃப்ளோ நம்மளால அனுப்ப முடியுங்களா? நீங்க ஆந்திரா வரவே நாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்பா அவன் குழந்தை. என்னங்க சொல்லுங்க, பாருங்க எப்படி இருக்காங்க. எங்க பெரிய பொண்ணுல 22 பொண்ணுங்க இருக்குப்பா. ஒருத்தர் மாறி எங்கேயோ வெளியே போயிட்டா கூட நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் எங்க குடும்பமா இருந்து கேட்டெல்லாம் பாத்துக்கிறோம். இவங்க பேர் சனான்னு வச்சிருக்கோங்க. நல்ல ஃபுட் சாப்பிடுவாப்ல. நான் வந்து வீட்டுல தனியா இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு ஷோல்டர் ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிறது. ஹியூமன்ஸுக்கு பதிலா இவ்வளவு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குங்க. இதுல பிரைஸ்ல என்னன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா செமிடா ஆள் நல்லா பயங்கரமா இருக்கா. ஃபீவர்னா கூட இவன் சாப்பிட மாட்டாங்க. பயங்கரமான பொசசிவா இருப்பாப்ல. கேட்டன் கூட சொல்லக்கூடாது, இவன் எனக்கு குழந்தை தான். நம்ம கிட்டன் வந்து எல்லாமே வேக்சினேஷன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கும். என் பேர் நிஷாத். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸ்கூல் போக மிச்சம் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த கேட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, இதுங்களுக்கு டிவார்மிங் அண்ட் விட்டமின் சிரப் கொடுக்குறதா நான் பார்த்துட்டு. இவ்வளவு வெயிட்டா இருக்காங்க அவங்க. இவங்க வந்து இவங்களோட குழந்தைங்க. இவங்களோட குழந்தையா? மேலுங்க 40 days தான் ஆகுது. அப்படியே பேரண்ட் மாதிரியே தான் இருக்கான். ஒரு எப்படி இருக்கு, அழகா இருக்குல்ல? பொண்ணுங்க இவ. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேட். சூப்பர். பொண்ணு இல்லாத குறைவா தான் தீத்து வைப்பா. அழகா இருக்கு. சோ இப்ப பேரா வேணும்னா கூட பிளட் லைன் வந்து 200% வேறங்க. என் பையன் பேரை கூட நான் வைக்கலைங்க வீட்டுக்கு. ஆனா 2 பேர்த்து பேரையும் நான் வச்சிருப்போம், ஹனுக்கும் ஆஷிக்கும். 2 வீட்லயுமே வந்து கேட்ஸ் வச்சிருக்கோம். ஹோம்மேட் ஃபுட் எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு, முட்டை, மட்டன், சிக்கன், பீஃப், சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, கேரட் எல்லாமே பழக்கி இருக்கேங்க. என்னன்னா யாராவது விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா உடனே போய் பீரோ கீழே உட்காந்துக்குவாங்க, தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் நிறைய கிட்டன் வளர்த்தணும்னு நினைப்பீங்க. விஷயம்லாம் நிறைய டைப் இருக்கக்கூடிய ஒரு கேட்டரிங் தான் வந்திருக்கும். என்ன மேண்டுக்கு மேம், நம்ம கேட்டரிங் நேம் நம்மளை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ கேட்டரிங் நேம் வந்து குன் கேட்டரிங், கரூர்ல இருக்கு. நான் மட்டும் தனியா சர்வே பண்றது இல்ல, இது வந்து ஒரு ஃபேமிலி கேட்டரிங் மாதிரி தான். இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி பிரீட் பண்றீங்க, அதுல என்ன மாதிரி பண்ணி? நம்ம வந்து பர்ஷியன் பண்ணிட்டு இருக்கோங்க. பர்ஷியன்ல வந்து டால் ஃபேஸ் இருக்கு, ட்ரெடிஷனல் நாகர்னு சொல்லுவாங்க, ஃபுல் பஞ்ச் வச்சிருக்கோம், எக்ஸாக்ட் வச்சிருக்கோம், எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் வச்சிருக்கோம். நம்ம கிட்ட ஒரு ரூமுக்குள்ளேயே அவங்களோட லைஃப் ஸ்பேன் இருக்க கூடாது. நம்ம வந்து எப்படி வீட்டுல எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்றோமோ அது மாதிரி அவங்களுக்குன்னு வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு எங்க ஹனுக்குன்னு ஒரு வீடு, ஆஷிக்குன்னு ஒரு வீடு, என் பையன் பேரை கூட நான் வைக்கல எங்க வீட்டுக்கு. ஆனா 2 பேர்த்து பேரையும் நாங்க வச்சிருக்கோம், ஹனுக்கும் ஆஷிக்கும் வச்சிருக்கோம். இப்போ எப்படிங்க மேம், எவ்வளவு தூரம் இந்தியா ஃப்ளோ நம்மளால அனுப்ப முடியுங்களா? நீங்க ஆந்திரா வரவே நாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம். கரெக்டா 60 daysல மேலதான் கொடுப்போங்க. நாங்க வந்து அந்த காம்ப்ரமைஸே இல்லைங்க. 40 நாள்லயே ஆனா வந்து கேட்டெல்லாம் சேல் பண்றாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா ஒரு கிட்டன் வந்து ஃபுட் எடுக்கிறதே பாத்தீங்கன்னாக்கா 30 நாள்ல இருந்து 32 நாள்ல தான் எடுக்கிறாங்க. ஒரு சில கேட்டெல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட்டும் ஏறவும் ஏறாது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து நல்ல ஃபுல் வெயிட் இருப்பாங்க. கம்பல்சரி தூக்கி பார்த்தாலே கேட்ஸ் கிட்ட நல்லா போன் வெயிட் எல்லாமே நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பார்த்தோம்னா இவங்க வந்து பெர்ஷியன் பண்றாங்க. அது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. என்ன மாதிரி வந்து அடல்ட் இருக்கு, மேல் ஃபீமேல் எது, அவங்க எப்படி மாரி அதை வந்து பராமரிக்கிறாங்க, அதை நீங்க வாங்கினா எப்படி பராமரிக்கலாம், பர்சன்ஸ்லாம் நீங்க வாங்கி வளர்த்தலாம். அதோட கிட்டன்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலா சொல்றோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் தட்டுங்க. அப்படியே முடிஞ்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்? இவங்க வந்து நேம் ஸ்மோக்கிங்க. இவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் பஞ்சுங்க. எக்ஸ்ட்ரீம் பஞ்ச். ஐலாம் பாருங்க செம்மையா இருக்கு. நோஸே பாருங்க, இவங்க நோஸே இருக்காதுங்க. உள்ள போயிருக்கலையா? இந்த மாதிரி பிரீட் எல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி தாங்க. ஆனா வருஷத்துக்கு 1 லிட்டர்மெண்ட் எடுத்தா தான் நல்லா இருக்கும். ரெண்டாவது நம்ம ஒரு கேட் கிட்ட இருந்து வந்து 5 கிட்டன் 6 கிட்டன் எடுக்க மாட்டோம். 2 கிட்டன் 3 கிட்டன் தான் எடுப்போம். இந்த தடவை எங்க பாப்பா வந்து ஒரே ஒரு கிட்டன் தான் போட்டுருக்காப்ல. ஆமாங்க. மேல ஃபீமேலுங்களா? மேலுங்க 40 days தான் ஆகுது இவனுக்கு. இவன் வந்து அடுத்த லிட்டர்மெண்ட் எங்க ஸ்மோக்கி கிட்ட இருந்து அடுத்த வருஷம் தாங்க, அடுத்த டிசம்பர்ல தான் எடுப்போங்க. அப்பதான் உங்களுக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும். ஆமாங்க. ஒரே நாளே பிரீடிங் ஸ்ட்ரக்சரை பிரிச்சிட்டோம். அதனால நமக்கு ஒரு கிட்டன் மட்டும் தான். நம்ம சேம் அப்படியே பேரண்ட் மாதிரியே தான் இருக்கான். ஒரு எப்படி இருக்கு, அழகா இருக்குல்ல? மேல் தான். 40 நாள் கிட்ட ஆச்சுங்க. சேலுக்கு தாங்க, கிட்டன் சேலுக்கு தான். இவங்க வந்து ஹிமாலயன் பாருங்க, பேர் வந்து பார்த்துங்க. நோஸ் பாருங்க, இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் தாங்க உங்களுக்கு. ஆமாங்க, நல்ல மதருங்க. அவங்களோட கிட்டன் 3 என் கையில இருக்குங்க. எல்லாமே 65 days ஆயிடுச்சுங்க உங்களுக்கு. எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பஞ்சுங்க. எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் தான். ஆமாங்க. பாருங்க ஐயே, பாருங்க எப்படி கோலி குண்டு மாதிரி பயங்கரமா இருக்கு. ஹிமாலயனுக்கு மட்டும் எப்போதுமே ஐ ப்ளூல தான் இருக்கும். இதுல என்ன பிளஸ்னா ஹோம்மேட் ஃபுட் எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு, முட்டை, மட்டன், சிக்கன், பீஃப், சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, கேரட் எல்லாமே பழக்கி இருக்கேங்க. இதுல மேல் எத்தனை ஃபீமேல்? இது எல்லாமே மேல் தாங்க. எல்லாமே மேல். எல்லாமே மேல். அழகா சூப்பரா இருக்காங்க. குவாலிட்டிக்கு வந்து நம்ம காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. குவாலிட்டி எல்லாமே ஹோம் பிரீடிங்னால கண்டிப்பா 3 குட்டி தாங்க. போன் வெயிட், ஹேர் குவாலிட்டியும் பாருங்க. வெயிட்டே உங்களுக்கு நல்லா தெரியும். வெளிய போய் நீங்க ரீசேலர்ஸ் வாங்குனீங்கன்னா அவங்க கிட்டன் மட்டும் தான் கட்டுவாங்க. பட் வந்து உங்களுக்கு பேரண்ட்
பேரண்ட் பிளஸ் கிட்டன் இந்த இயர்ல பிளஸ் என்னன்னா இது ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட்டுங்க எங்க பார்த்துக்கு. ஃபர்ஸ்ட் லிட்டர்னா கண்டிப்பா அதோட இது ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட் குவாலிட்டி பயங்கரமா இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் 31 டிசம்பர்ல நெக்ஸ்ட் இயர்ல தான் எடுப்பாங்க. இனிமேல் பிரீட் நெக்ஸ்ட் இயர் தான். சூப்பர். நெக்ஸ்ட் இவங்க நேம் வந்து பாத்தீங்கன்னாக்க மியூசாங்க. நேம் என்னோட டாட்டருங்க. ஆமா பிளஸ் என்னன்னா என்னோட பொண்ணுங்க இவ. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேட். பொண்ணு இல்லாத குறைவ தான் தீத்து வைப்பா. இவ 2 குட்டி போட்டாங்கங்க. 2 குட்டில வந்து ஒரு குட்டி வந்து கையில இருக்குங்க. இன்னொன்னு வந்து ஃபீமேல் வந்து சேல் ஆயிடுச்சுங்க. ஆனா 2 கிட்டன் போட்டுருந்தாங்க. ஆமாங்க இந்த இயர்ல 2ங்க. கிட்டனோட ஐ பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்குங்க. ஒரு கண்ணு ப்ளூ ஒரு கண்ணு வந்து yellowல இருக்கு பாருங்க. யூனிக்கா இருக்கும் கலெக்ஷன்ஸ். இது வந்து எங்க ஹனுவோட பிரீடான கேட்டுங்க. எங்க ஹனுவோட லைனேஜ்லயே ஆடை கண்டிப்பா விழுகுங்க. ஓகே. ஓ நம்மட்ட எல்லா கிட்டனுமே பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட் இது எல்லாமே நீங்க பண்றீங்க. பிரீடிங் ஆமாங்க. ஒரு கேட் வந்து பை பண்றோம் அப்படினா ரெண்டே क्वेश्चन தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் எங்க இருக்குன்னு கேட்கணும். பேரண்ட்ஸ் யாரு கிட்ட இருக்குன்னு கேட்கணும். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதா உண்மையாலுமே நல்லதுங்க என்னைக்குமே. ரெண்டாவது இந்த இயர்ல இது எத்தனாவது லிட்டர்மெண்டோட கிட்டன்னு எத்தனை கிட்டன் போட்டுருக்கு அப்படிங்கறது கேட்கணும். இது யாருமே வந்து மீடியாலயே யாரும் சொல்றதும் கிடையாது, யாரும் கேட்கறதும் கிடையாது. இல்ல கேட் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. பட் அது ரொம்ப தப்பு. பிகாஸ் லைஃப் வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க. மேக்ஸிமம் இப்போ ஒரு பெர்சன் கேட்னா எவ்வளவு இயர்ஸ் நம்ம வீட்ல 10 to 15 இயர்ஸ் இருக்குங்க. நான் இப்ப எங்ககிட்டயே வந்து எங்க ஆஷிக் ஹானுலாம் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆகுதுங்க. ஆனா ப்ராப்பரா வேக்சின் பண்ணிருக்கணும், ஸ்பாட் ஆன் வச்சிருக்கணும், கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குங்க. ஒரு கேட்டை பிரீட் பண்றோம்னா அதுக்குன்னுட்டு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்க. சோ அந்த மாதிரி விட்டமின் சிரப் எல்லாம் கொடுத்து ப்ராப்பரா கொண்டுட்டு போகணும். அதாவது இந்த கேட்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுதுங்க? என்ன ஃபீல் பண்றீங்க? எல்லாம் ஒரே கேட்டகரி தானே, எல்லாம் அடல்ட் தானே? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. என்னோட குழந்தை இதுங்க. இவங்க பேரண்ட் அது, இவன் அப்பா, அவன் குழந்தை. என்னங்க சொல்றீங்க பாருங்க எப்படி இருக்காங்க. அப்பா குழந்தை. இவங்க வந்து ஆஷிக்கும் சிட்டுங்கிற குழந்தைக்கு பிறந்தது. இவங்களா? இந்த 2 பிளாக்குமே சேலுக்கு தான் இருக்குங்க. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படினாங்கனாக்க நம்ம கண்டிப்பா பண்ணிக்கலாம். அடல்ட் டைரக்டா நீங்க எடுக்கணும்னா கூட ட்ரை பண்ணலாம். இப்போ இது ஆனா வந்து ரீசேலருக்கு நாங்க கொடுக்கறதே கிடையாதுங்க. எங்களுக்கு எப்போதுமே டைரக்ட் கஸ்டமர் கான்டாக்ட் எங்களுக்கு வேணுங்க. சரிங்களா? அதே மாதிரி கேஜுக்குள்ள நாங்க வளர்த்துனதே கிடையாது. எல்லாமே ஹோம்ல ஃப்ரீயா விட்டு வளர்த்துனதுதான். சோ எங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கண்டிப்பா இருக்கிற மாதிரி தான் நாங்க பாப்போங்க. கேக்குற எல்லாத்துக்கும் கேட்ஸ் கொடுக்கறதே கிடையாதுங்க. இவங்க பாருங்க, அவங்க வந்து பேரண்டா, இவங்க 2 பேர் வந்து சன்ஸா. பாருங்க எப்படி இருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க யாரு மேம்? இவங்க வந்து ஜோங்க. எங்க வீட்டு சீமாட்டி இவங்க. ஜோ மயில்னு சொன்னாதான் இவங்க வந்து ஊம்பாங்க. ஜோ மயில் அழகா வந்து முத்தம் கொடுப்பாங்க நம்ம கிட்ட. ரொம்ப ரெக்வெஸ்ட் பசிக்குதுன்னா கேக்குறது எல்லாமே நல்லாவே புரியுங்க நமக்கு. இவங்க கண்ணு பாருங்க எவ்வளவு ஒரு டிரான்ஸ்பரண்டா. என்னன்னா யாராவது விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா உடனே போய் பீரோ கீழ உட்காந்துக்குவாப்ல, தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரா எங்க கிட்ட நல்லா பழகுவா. ஃபீமேலுங்களா? ஃபீமேலுங்க. இவ்வளவு வெயிட்டா இருக்காங்க அவங்க. இவங்க வந்து இவங்களோட குழந்தைங்க. இவங்களோட குழந்தையா? இவங்க பேர் பேபி. 3 கிட்டனு. 3மே வந்து எங்க ஹனுவோட பேரானது. அதனால வந்துட்டு ஆடை பாருங்க. 3 கிட்டனுக்குமே ஆடை தாங்க. ஒரு கிட்டன் வந்து திருப்பூர்ல சேல் ஆயிடுச்சு. மீதி 2 இருக்கு. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஜூலை 22ங்க. ஓகேங்க. இப்போ இது மேலா ஃபீமேல்? ஒன்னு மேல் இருக்கு, ஒன்னு ஃபீமேல் இருக்கு. குவாலிட்டி பாருங்க, இது சூப்பரா இருக்குல பாருங்க. ஹோம் பிரீட்னாவே அதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்குல மேம். ஆமாங்க கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து 24/7 நம்ம வர்க் பார்த்துட்டு தாங்க இருக்கோம். இவங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படிங்கறத பார்த்து தான் நாங்க செய்யறோம். ஃபுட் எந்த அளவுக்கு நம்ம குடுக்குறோமோ அதுதான். ஒரு குட்டி பிறந்து சாப்பிட ஆரம்பிச்ச உடனே ஃபுட் கொடுத்துட்டா மட்டும் அது குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. அது பிரெக்னன்சி பீரியட்ல இருந்தே நம்ம கேர் பண்ணிக்கணுங்க. ஒரு கேட் பிரீடிங்க்கு வந்து நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னீங்கன்னாக்கா அது 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நீங்க வேலை பார்க்கணுங்க. மதருக்கும் ஃபாதருக்கும். மேலுக்கும் அடிக்கடி நம்ம பிரீட் பண்றது கிடையாதுங்க. வருஷத்துக்கு 2 லிட்டர்மெண்ட், மீறி போனா 3 லிட்டர்மெண்ட் தான் ஒரு மேலுக்கு. அதுக்கு மேல நாங்க பண்றது கிடையாது. இப்போ மேக்ஸிமம் வந்து கிட்டன் வந்து என்ன மாதிரி பீப்பிள் எந்த சைடுல இருந்து நம்ம கிட்ட அதிகமா வாங்குறாங்க? எல்லா ஏரியாலயுமே வாங்குறாங்க. சென்னை, பெங்களூரு இந்த மாதிரி வாங்குறாங்க. எல்லாம் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கூட நிறைய வாங்குறாங்க. ஆமாங்க. இவங்களுக்கு கத்தவே தெரியாதுங்க. கத்தவே தெரியாது. ஆமா. இன்னொரு பெட்டு தாங்க இவங்க எல்லாரும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் எக்ஸ்ட்ரீம் பஞ்சுங்க. ஃபீமேல். இது வந்து அந்த ஹிமாலயன் கேட் பாத்தீங்கல்ல மதர். அவங்க போன வருஷம் 31 டிசம்பர் அன்னைக்கு குட்டி போட்டாங்க. இவங்களும் சேல்க்கு தாங்க. 1 இயர் ஆயிடுச்சுங்க. இவங்க ரொம்ப சாஃப்ட், நல்லா சாப்பிடுவாங்க. ஃபுட் வந்து கண்டென்ட் வந்து நல்லா. சில கேட் எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிடவே சாப்பிடாது, வெயிட்டே ஏற மாட்டேங்குதுமாங்க. பட் இவங்க கிட்ட அந்த கம்ப்ளைண்ட்ஸ்ல எதுவுமே இருக்காதுங்க. ஸ்பாட் ஆன், டிவார்மிங் எல்லாமே லைவ்ல இருக்குங்க. இவங்க வேணும்னா எடுத்து வாங்கிக்கலாம். இவங்க மேல ஃபீமேல்? இவங்க ஃபீமேல் தான். ஹேர் குவாலிட்டி சூப்பரா இருக்கும். பாருங்க பயங்கரமா இருக்குல. எடுத்தீங்கன்னாக்க அவ்வளவு நல்லா இருக்குங்க. நல்ல ஃபுட் கண்டென்ட் நல்லா சாப்பிடுவாங்க. ஹோம்மேட் ஃபுட் எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க. எப்படி மேம் பெர்சியனாவே இன்டர்னு சொல்றீங்க? நிறைய பேர் இது காஸ்ட்லியா இருக்குமா, ஃபுட் எல்லாம் எக்ஸ்பென்ஸா இருக்குமா கேட்பாங்க. எப்படி இருக்கு நம்ம? இல்லைங்க, நம்ம வந்து காலையில ரெகுலரா 7 to 8க்குள்ள நான் முட்டை வச்சிருவேங்க. ஒரு கேட்டுக்கு ஒரு முட்டைங்க, வித்தவுட் சால்ட் இல்லாம வேக வச்சு காலையில கேரட் துருவல துருவி வச்சிருவாங்க. முட்டை
முட்டை உருளைக்கிழங்கு ரெண்டுமே வந்து சரவி வச்சிருவாங்க. சூப்பர்ங்க. சரிங்களா, வாரத்துக்கு 2 நாள் கேரட்டும் வந்து வேக வச்சு சரவி வச்சிருவோம், சாப்பிட்டுக்குவாங்க. மத்தியானம் பாத்தீங்கன்னா பீஃப், சிக்கன், மட்டன், இதுல ஃபிஷ், இதுல ஏதோ ஒன்று கம்பல்சரி நான்வெஜ் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கொடுக்குறோன்றதுக்காக ட்ரை ஃபுட் இல்லாமலாம் இருக்காதுங்க. எப்போதுமே ட்ரை ஃபுட் பிளேட்ல போட்டே தான் வச்சிருப்போம். ஈவினிங் மேல அவங்க ட்ரை ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் இவங்க இதெல்லாம் சாப்பிட்றதுனால ட்ரை ஃபுட்டோட கன்சம்ஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். ரெண்டாவது ஹோம்மேட் ஃபுட் கொடுக்கறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பஞ்சுனால அந்த கண்ணுகிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ்ல அப்படியே கருப்பா இருக்குங்க. நம்மளோடதுல எதுவுமே அந்த மாதிரி நீங்க பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா ஹோம்மேட் ஃபுட் கொடுக்குறோம். ஒரு ஆர்டிபிஷியலான ஃபுட் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த டியர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஓகே, நிறைய இடத்துல நம்ம கிட்டன் பார்க்க போற பாத்தீங்கன்னா அந்த ஒரு அவங்களோட அந்த யூரின் ஸ்மெல் அது ஒரு மாதிரி ஹெவியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதே இல்ல, அந்த அளவுக்கு நீங்க வீடு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அதுல எல்லாம் எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காதுங்க. நம்ம டெய்லி வீடு மாப் போடுறது, வேக்கம் போடுறது, கேட்டை தொடச்சு விடுறதுல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிடுவாங்க. அடுத்து இவங்க யாருங்க மேம்? இவங்க வந்து அதாங்க இவங்களோட பிரதர் தாங்க, ஓன் பிரதர் தான். இவங்க 31 டிசம்பர் லாஸ்ட் இயர்ல குட்டி போட்டாங்க. இவங்களுக்கு 1 வருஷம் ஆகுதுங்க. இவனும் சேலுக்கு தான் இருக்காங்க. மேலுங்க இவன் பயங்கரமான ஆக்டிவ்ங்க. இவனை வந்து ரொம்ப எனர்ஜி வேணும் இவனை வளர்த்துறதுக்கு, பயங்கர ஆக்டிவா இருக்கும். இவங்க பேர் வந்து சனாங்க. இவங்க பேரா? ஆமா, இவங்க பேர் சனான்னு வச்சிருக்கோங்க. நல்ல ஃபுட் சாப்பிடுவாப்ல. நான் வந்து வீட்டுல தனியா இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு ஷோல்டரா ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிறது ஹியூமன்ஸுக்கு பதிலா இவளை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குங்க. ஏன்னா இடுப்புல ஏறி உட்காந்துக்குவாப்ல, அவளே மரம் மாதிரி மேல ஏறுவாப்ல, பழகுவாப்லங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேட் தான் இவங்க. இப்ப இதெல்லாம் சேல் தானா? ஆமாங்க, இது எல்லாமே சேல் தான். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீமேலுங்க, சனாவும் ஃபீமேல், இவன் மட்டும் மேலுங்க. இது வந்து டால் ஃபேஸ்ங்க, ட்ரெடிஷனல் லாங் ஹேர். இவங்க 2 பேருமே எக்ஸ்ட்ரீம் பஞ்ச், பிரதர் அண்ட் சிஸ்டர்ங்க. பஞ்சுனா அந்த நல்ல ஃபேஸ் உள்ள போயிருக்கு. ஆமா, இவங்க 2 பேருமே பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ரெண்டாவது நம்ம கிட்ட கேட் வந்து பேர் 100% நம்பி எடுக்கலாங்க. ரீசன் சேம் பிளட் லைன்ல நாங்க பிரீடே பண்ண மாட்டோம். சரிங்களா, சேம் பிளட் லைன் கேட்ஸ் வந்து கம்பல்சரி சேல் பண்ணுவோம், இல்லனா அடாப்ஷன் கூட கொடுப்போம். பிரீட் வந்து நாங்க பண்ண மாட்டோம். நல்ல விஷயம். இவன் பேர் வந்து ஆஷிக்குங்க. இவன் வந்து எனக்கு செகண்ட் சன்னுங்க. என் பையன் ஃபர்ஸ்ட், எனக்கு இவன் செகண்ட். என்னன்னா எனக்கு ஃபீவர்னா கூட இவன் சாப்பிட மாட்டாங்க. எங்க எல்லா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்து என் ஹஸ்பண்ட்ல விட்டுருவாப்ல. பட் இவன் வந்து நான் சாப்பிட்றத பார்த்தா மட்டும்தான் தண்ணியே குடிப்பாப்படிங்க. பயங்கரமான பொசசிவா இருப்பாப்படி. கேட்டன் கூட சொல்லக்கூடாது, இவன் எனக்கு குழந்தைதான். அதனாலதான் இவன் பேர் ஆஷிக் ஹோம்னு வச்சிருக்கோம் நாங்க இருக்கிற வீட்டுக்கு. சூப்பர் மேம். இப்போ இவங்க வந்து மேல் தான் இல்லையா? ஆமா, இவன் மேல். 4 வருஷம் ஆச்சு. இது என்ன பஞ்ச் சொல்லுவாங்க? இவன் வந்து செமிடாலுங்க. செமிடால் ஃபேஸ் டைப் வந்து செமிடால். ஆள் நல்லா பயங்கரமா இருக்கா. ட்ரெடிஷனல் லாங் ஹேர்லயே செமிடால். சூப்பர் மேம். இந்த கிட்டன் 2மே மேலுங்க. சரிங்களா, இது வந்து எங்க ஹனுவோட குழந்தை ஒயிட் ஆடையே. இந்த 3 கேட்டும் ஒரு பேரண்ட்ஸோட கிட்டன்ஸ் உங்களுக்கு. இதோட ஃபாதர் வந்து எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு, விஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டுங்க. அது வந்து நாங்க பெங்களூர்ல இருந்து லைனேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி அவங்க கொடுத்தோங்க. சோ அவங்களோட பிரீட் ஆனது. ஹிமாலயனுக்கும் இந்த விஸ்கிங்கிற கேட்டுக்கு பிரீட் ஆனது. 200% லைனேஜ் வேறங்க. இவர்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஃபீமேலுங்க. இது வந்து ஆஷிக்கும் மின்ட்டுக்கும் பிறந்த குழந்தைங்க. சோ இப்ப பேரா வேணும்னா கூட பிளட் லைன் வந்து 200% வேறங்க. கஸ்டமர் வந்து பேரா எனக்கு வேணும், நல்ல குவாலிட்டி கிட்டன்ஸ் வேணும் அப்படின்னாங்கன்னா கூட நம்ம பேரா வந்து ஒரே பேஸ்கெட்ல வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம கிட்டன் வந்து எல்லாமே வேக்சினேஷன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. இப்போ வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பர் வேக்சின்டுங்க. வேக்சின் வந்து கஸ்டமருடைய லைபிலிட்டி தான். அவங்க வந்து நீங்க எனக்கு போட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்கன்னா அவங்க சார்ஜ் பே பண்ணிட்டாங்கன்னா நம்ம போட்டு அனுப்பிச்சு விடலாம். பட் வேக்சின் பண்ணிட்டா ஒரு 2 நாளைக்கு வந்து நான் டிரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன். நாமளே வச்சிருந்துட்டு செக்யூர் பண்ணிட்டு மானிட்டர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பெஷன்ல இவ்வளவு வெரைட்டிஸ் பண்றீங்க. இப்போ இதெல்லாம் பிரைஸ்ல என்னென்ன? பிரைஸ் பாத்தீங்கன்னா 6500 ரூபாயில இருந்து கொடுக்கலாங்க. இப்போ 4 மாசத்துக்கு கேட் எடுக்கிறாங்கன்னா அது ஒரு ரேட் வருங்க. சரிங்களா, இப்போ வந்து ராயல் கெனன் ஃபுட் மட்டுமே கொடுத்து வளர்த்துறாங்க. எங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் 70% ராயல் கெனன் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்குன்னுட்டு ஒரு சார்ஜஸ் வருங்க. அவங்க என்ன கோட் பண்றாங்களோ அந்த ரேட் வரும். ஸோ ஃபுட்டோட மினிமம் வந்து 6500ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் நம்ம 15 ரூபா வரை. 15 ரூபாயில முடிஞ்சிரும். வருஷத்துக்கு 1 லிட்டர்மெண்ட் தான் நம்ம எடுக்கணுங்க. மீறி போனா மதர் ரொம்ப உடையுது அப்படிங்கிற பட்சத்துல 2வது லிட்டர்மெண்ட்டுக்கு அலோ பண்ணலாம். 1 லிட்டர்மெண்ட்டுக்கும் அடுத்த லிட்டர்மெண்ட்டுக்கும் கண்டிப்பா 8 மந்த் கேப் ஃபீமேலுக்கு இருக்கணுங்க. மேலுக்கு பாத்தீங்கன்னா 4 மந்த்ஸ்னாவது கேப் இருக்கணுங்க. எவ்ரி மந்த் எல்லாம் லிட்டர்மெண்ட்ல எடுக்க கூடாது. அந்த ஸ்ட்ரென்த்தா இருக்காது, கிட்டன்ஸ்க்கு வெயிட்டும் இருக்காதுங்க. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரீக்வெண்டா ஹாஸ்பிட்டல் போற மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் ப்ரீட் பண்ண கூடாது. எத்திக்கல் ப்ரீடிங் ஸ்ட்ரக்சர்னு இருக்குங்க.
அந்த ஃபார்முலால தான் நம்ம ப்ரீடே பண்ணணுங்க. அதனால நம்ம கிட்ட கேட் வாங்கினா நம்பி கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா இவங்க பார்த்தோம்னா எல்லாமே ஹோம் பிரீட் அப்படிங்கனால உங்களுக்கு ஹெல்த் வைஸும் சரி மேக்ஸிமம் ஒரு 10 to 15 வரைக்குமே நம்மளுக்கு இயர்ஸ் இருக்கு. ஆமாங்க, 10 to 15 இயர்ஸ் வந்து அவங்க சர்வே ஆவாங்க. அதாவது ஃபுட் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா வேக்சின் பண்ணிருக்கணும், விட்டமின் சிரப் ரெகுலரா கொடுக்கணும். மெயின்டெனன்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பாட் ஆன் இது எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா சர்வே ஆவாங்க. ஆக மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. வெளியில போயிட்டு உள்ள வரும்போது கை கழுவாமல பூனையை தூக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சானிட்டரி செட் போட்டுட்டு தூக்குறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ப்ராப்பரா வேக்சினும் பண்ணணுங்க கேட்ஸுக்குமே. 1 year ஒன்ஸ் வந்து வேக்சின் பண்ணணும்னு சொல்றாங்க. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு டாக்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது 6 month ஒன்ஸ் வந்து பண்றது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. பெட்டை வந்து வெளியில எடுத்துட்டு போறது வந்து அவ்வளவா செக்யூர் கிடையாது. இப்ப நம்ம கார் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அதை எடுத்துட்டு போலாங்க, தப்பு கிடையாது. ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு வந்து நம்ம பெட் எடுத்துட்டு போறது வந்து நல்லதில்லை. சர்வே ஆகும்னு சொல்றீங்க, நான் வெளியில எடுத்துட்டு போயிட்டு வந்தேன் எனக்கு இது சிக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தப்பு வந்து வெளியில போறதுனால வைரஸ் எஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி வெளியில எல்லாம் எடுத்துட்டு போறது வந்து அவ்வளவா சேஃப் கிடையாதுங்க. அதே மாதிரி பெட் மார்க்கெட் ஓப்பன் மார்க்கெட்ல எல்லாம் வாங்குறதும் வந்து அந்த பெட்டும் வந்து சர்வே ஆகாது. அந்த மாதிரி யாராவது கேட்ஸ் இருக்கு எனக்கு சேல் பண்ணி கொடுனாலும் நாங்க அதுக்கு பண்றது கிடையாது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேம் இப்போ நம்மளுக்கு கால் பண்ணி எந்த டைமிங்ல கூப்பிடலாம்? கால் வந்து எல்லா டைமும் தான் அக்செப்ட் பண்றாங்க. நம்ம எதையுமே வந்து இக்னோர் பண்றது கிடையாதுங்க. இன்கேஸ் மிஸ்டு கால் இருந்தா கூட நம்ம அப்புறமா கூப்பிட்டு என்ன பர்பஸ்லாம் கேக்குறீங்க. சூப்பர். இப்போ நேர்ல வந்து எடுக்க முடியுங்களா? கம்பல்சரி வரலாம், பார்த்து எடுக்கலாம். நிறைய பேர் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 5 yearsல பாத்தீங்கன்னா 60% ஆஃப் பீப்புள்ஸ் நேர்ல வராங்க. சென்னையில இருந்து எல்லா இடத்துல இருந்துமே வந்து தான் எடுத்துட்டு போறாங்க. நம்ம அவங்க எனக்கு கால் பண்ணிட்டாங்கன்னா நான் என்னோட லொகேஷன் வந்து ஷேர் பண்ணிடுறேங்க. அதனால அவங்க எனக்கு டைரக்டா வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு ஒரு 3 hours 4 hours வெயிட் பண்ணி எப்படி மெயின்டைன் பண்றோம் எல்லாமே கேட்டுட்டு ஃபுல் டீடைல்ஸ் கேதர் பண்ணிட்டு அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆனக்கு அப்புறம் தான் வீட்டுல இருந்தே கிளம்பவே நான் அலோ பண்ணுவேங்க. எனக்கு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் நம்மளும் அவங்களை ட்ரீட் பண்றதுங்க, கஸ்டமரை ட்ரீட் பண்றது கிடையாது யாரையும். ஏன்னா இவங்க பார்த்தோம்னா ஒரு இடத்துல லாட்டா எடுத்தோ அந்த மாதிரி பிசினஸ்லாம் இல்ல. இது பாத்தீங்கன்னா அவங்க ரேஷனேட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 வீடை வந்து எடுத்து குழந்தை மாதிரி இவங்களாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பெர்ஷியன்ல ஒரு நல்ல ஒரு பிரீடு வேணும், நல்ல குவாலிட்டியான பிரீடு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த கேட்டை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கான்டாக்ட் டீடைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் போய் அந்த வீடியோ ஃபுல்லா நம்பர் போயிருக்கும். இவங்க சொன்ன டைம்ல பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க. இப்போதைக்கு கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டோஸ் அனுப்புவாங்க, இல்ல வீடியோஸ் அனுப்புவாங்க. நேரில் வந்து பார்த்து எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, அதை பத்தி ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வேற பார்க்குறேன். பாய்.